பல நூறு ஆண்டுகள் எடுத்து மண்ணுல மக்கக்கூடிய சானிட்டரி நாப்கின்களை 16 நாட்கள்ல இயற்கை முறையில மக்கும் வகையில ஒரு ப்ராஜெக்ட செஞ்சு சென்னையை சேர்ந்த மாணவி அசத்தி காட்டியிருக்காங்க. இன்டர்நேஷனல் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அமைப்பு இவங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்ததின் பேர்ல இவங்க உலக சாதனை படைச்சிருக்காங்க. வழக்கமான மஷ்ரூம் கல்டிவேஷன் மெத்தட் மூலமாகவே இவங்க சானிட்டரி நாப்கின்ஸை மக்கும் வகையில ஒரு ப்ராஜெக்ட செஞ்சு அசத்தி காட்டியிருக்காங்க. சென்னையை சேர்ந்தவங்க ஸ்னேகா அப்படின்றவங்க. இவங்க தான் சானிட்டரி பேடுகளை சீக்கிரமாகவே மக்கும் வகையில ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் ஒன்று செஞ்சிருக்காங்க. பொதுவாவே சானிட்டரி பேட்ஸ் பொறுத்த வரைக்கும் மண்ணுல மக்கறதுக்கு 800 ஆண்டுகள் வரைக்கும் எடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு காரணம் அதுல இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்களான பாலி எத்திலீன் மற்றும் பாலி ப்ரொபிலீன் அப்படின்னு சொல்லப்படுது. இதன் காரணமா தான் சானிட்டரி பேட்ஸ் அவ்வளவு சீக்கிரம் மண்ணுல மக்காதுன்னு சொல்றாங்க. இதனால நிறைய சுற்றுச்சூழல் பாதிப்பும் ஏற்படுது. அதே போல இத ரீசைக்கிள் பண்றதுக்கு இதுவரைக்கும் எந்த ஒரு மெத்தடும் இல்ல அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலையில தான் இவங்க இப்படிப்பட்ட சானிட்டரி பேட்ஸை 16 நாட்களுக்குள்ளேயே மக்கும் வகையில ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சிருக்காங்க. பொதுவா மஷ்ரூம் கல்டிவேஷன் மெத்தட் இருக்கும். அந்த மெத்தட் மூலமாகவே இவங்க செஞ்சிருக்காங்க. மஷ்ரூம் கல்டிவேஷன் மெத்தட்ல பேடி ஸ்ட்ரா மூலமா மஷ்ரூம் வளர்றதுக்கு உதவியா இருக்கு. அதாவது இதுல செல்லுலோஸ் அப்படின்ற கண்டென்ட் இருக்கா, அதன் மூலமா மஷ்ரூம்ஸ் க்ரோ ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ சானிட்டரி பேட்ஸ்லயுமே அதே கண்டென்ட் இருக்குதுன்னு சொல்லப்படுது. அதாவது செல்லுலோஸ் இருக்கா, இத பயன்படுத்தி காளான்களை வளர்த்திருக்காங்க. முதல்ல சானிட்டரி பேட்ஸை ஒரு பையில கலெக்ட் பண்ணி அதன் மூலமா காளான்களை வளர்த்திருக்காங்க. அதுக்கப்புறமா காளான்களை டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது வழக்கமா காளான்கள் இருக்கக்கூடிய நியூட்ரிஷன், புரோட்டீன், விட்டமின் உட்பட இது எல்லாமே இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில தான் 16 நாட்கள்ல காளான்களை வளர்த்து இதன் மூலமா அந்த சானிட்டரி பேட்ஸை மக்கும் வகையில இவங்க இப்படி ஒரு ப்ராஜெக்ட செஞ்சிருக்காங்களாம். இவங்களுடைய இந்த ப்ராஜெக்ட இன்டர்நேஷனல் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அங்கீகரிச்சிருக்காங்க. அவங்களுடைய புத்தகத்துல இவங்க செஞ்ச இந்த ப்ராஜெக்ட் இடம் பிடிச்சிருக்கு. இதன் மூலமா உலக சாதனை படைச்சிருக்காங்க மாணவி ஸ்னேகா. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.